அருளாளராக இருக்கிற வள்ளலார் சொன்னார், எதற்காக இறைவன் என்னை இந்த உலகத்திற்கு தருவித்தான் என்றால், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த ஜகத்தோர் அனைவரையும் திருத்தி, அப்படியே கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாது எல்லாரையும். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்துனா என்ன? வெளியே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க, மனசுக்குள்ளே 1000 கருப்பு இருக்குது, 1000 பேதம் இருக்குது. அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்க மனசை திருத்தி, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த ஜகத்தோர் அனைவரையும், ஜகத்தே அனைவரையும் திருத்தி முதல்ல அவங்கள திருத்தணும். அதுக்கப்புறம் அவர்களை சன்மார்க்க சங்கத்தை அடைத்திடுவதற்காக இறைவன் இந்த உலகிற்கு என்னை தருவித்தான்னு பாடுறார். தன்னோட பிறவியினுடைய நோக்கம் என்னங்கிறது அவ்வளோ தெளிவாக அவர் தெரியும். இளமை காலத்திலேயே சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும்போதே சிதம்பரத்தில் அவரை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு சிதம்பர வழிபாடு பண்ணுகிறார்கள். அந்த சின்னஞ்சிறிய பருவத்திலேயே ஆடல் அரசனாக இருக்கிற நடராஜ பெருமானை பார்த்து கையையும் காலையும் ஆட்டி துள்ளி சிரித்து மகிழ்ந்து அந்த குதூகலத்தையும் சந்தோஷத்தையும் குழந்தையாக இருக்கும்போதே அனுபவித்து வெளிப்படுத்தியவர். இதெல்லாம் சாமான்யமாக எல்லாருக்கும் கிடைக்காது, ஞானிகளுக்கு தான் கிடைக்கும். குழந்தைகளாக இருக்கும்போதே அவ்வளவு ஞானத்தில் முதிர்ச்சி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சில வரலாறுகளை படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்கள்